சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தீரன் சின்னமலை படத்திற்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீரன் சின்னமலை பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 270வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் மரியாதை செலுத்துவது என்பது வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். குறிப்பாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவருக்கு அவரை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரது நினைவாக இது திமுக சார்பில் இதனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இன்று மரியாதை என்பது செலுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொகுதி மறுவரை காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து நேற்றிலிருந்தே கருப்பு உடை அணிந்திருக்கிறார். அதே போல திமுக கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்து நேற்று அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி என்பது ஏற்றப்பட்டிருந்தது. அண்ணா அறிவாலயத்தில் கூட அந்த தொகுதி மறுவரைக்கான அந்த நகலை எரித்து போராட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அண்ணா அறிவாலயத்திற்கு தீரன் சின்னமலை சிலைக்கும் மரியாதை செலுத்தி வந்திருந்த நிலையில் இன்றும் கருப்பு உடை அணிந்து வந்திருக்கிறார். குறிப்பாக தொகுதி மறுவரைக்கான அந்த வாக்கெடுப்பு என்பது இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் 2வது நாளாக கருப்பு உடை அணிந்து வந்து தீரன் சின்னமலைக்கு திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக தீரன் சின்னமலையை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல தனியாக ஆயுதப்படை என்பது அமைக்கப்பட்டு 1801, 1802, 1804 ஆகிய ஆண்டுகளில் ஆங்கிலேயருடன் எதிர்த்து போராடி வெற்றி பெற்றவர். சொந்த ஊரிலேயே பல்வேறு போராட்டங்களையும் நடத்தியிருப்பதாகவும் அவரது வரலாறு என்பது கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் அவரது செல்வாக்கு என்பது பெருமளவில் இருந்ததாகவும் தீரன் சின்னமலையை கொங்கு பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவருக்கு ஓடைநிலை மன்னன் என்றும் போற்றப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. இதில்தான் அவரது நினைவை போற்றும் வகையில் இன்று அவரது பிறந்தநாள் என்பது கொண்டாடப்படுகிறது. திமுக சார்பில் அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.